இங்க இவரு பொண்டாட்டிக்கு தெரியாம காட்டு புனன்னு நினைச்சு புலிய வளர்த்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல புலின்னு தெரிஞ்ச இவரும் வைஃப் கிட்ட சொன்ன உடனே அத பேக்ல எடுத்து போட்டு காட்டுல விட்டு வந்துடலாம்னு ஐடியா குடுக்குறாங்க. இவங்களும் பேக்ல புலிய போட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி போய் விடுறலாம்னு பார்த்தா அங்க இருக்கிற ஆபீசர் இவங்கள பயங்கர கோவத்தோட துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு புலிய காட்டுக்குள்ள விட்டு போலான்னு பார்த்தா ரொம்ப சின்ன புலியா இருக்குன்றதுனால பெரிய மிருகம் ஏதாச்சும் வந்து சாகடிச்சிட்ட போதுன்னு இப்போ வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. மலைக்கு மேல ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அங்க வச்சு வளர்க்கலாம் சொல்லிட்டு அந்த புலிய கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டிலேயே மறைச்சு வச்சிருக்க இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல அது ஊர் ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அப்போ அந்த ஏரியால கரடி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். அது ரொம்ப சின்ன கிராமம், ரொம்ப உயரமா இருக்குன்றதுனால எந்த ஆபீசரும் வந்து ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த புலியும் அந்த கிராமத்துக்கு காவலா இருக்குன்றதுனால அந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் அவங்களால முடிஞ்ச கறியை எடுத்து வந்து போட்டு போடுறாங்க. அந்த புலியை ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க. அந்த புலியும் கொஞ்ச நாள்லயே அந்த புலி ரொம்ப பெருசாகிடுது. இந்த விஷயம் ஆபீசருக்கு தெரிஞ்சு நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்கிறவங்கள வார்ன் பண்ணிட்டு அந்த புலியை கூப்பிட்டு வந்து கூண்டுல அடைக்க சொல்றாங்க. இவனுக்கும் வேற வழி தெரியாம புலியை கூப்பிட்டு வந்து கூண்டுல விட்டுறான். ஆபீசரும் அந்த புலியை கூப்பிட்டு போயிடுறாங்க. இதனால இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது. அந்த புலி காட்டுல வளராம வீட்டுல வளர்ந்ததுனால ஜூலையே வச்சு வழக்க சொல்லிடுறாங்க. அந்த புலியை வளர்த்த கிராமத்து ஆளுங்களுக்கு சின்ன தண்டனை கொடுத்துட்டு சின்ன தம்பி அந்த புலிய கூடயே இருந்து பாத்துக்க சொல்றாங்க. அதனால அவருக்கு சூலையே வேலை கிடைக்குது.